இல்லை அது அது நடிகர்கள் மட்டும் இல்லை, ஃபில்ம் பாய் அப்படின்னு போடணும்னு எல்லாரும் டக்குன்னு வந்துடுறாங்க. ஆமாம், அது துறை சார்ந்தவர்களே அப்படிதான் நினைக்கிறேன். டக்குன்னு ஸ்பீட் பண்ணணும், தப்பு இல்லை. ஏன்னா டெபியூ படம் எடுத்தவங்களே பயங்கர ஹிட்டு கொடுத்துருக்காங்க உலக சினிமாக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா. வியக்க வைக்கும் நன்மைகளுடன் எல்பி பிரீமியர் சேவிங்ஸ் சேமிப்பு தரும் அற்புதமான பல கதாசிரியர்கள் வந்து முதல் கதையே அவங்களுக்கு பல விருதுகளை வாங்கி கொடுத்துருக்கு, தப்பு இல்லை. ஆனால் என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நடிப்பு நடிகனாகணும் அப்படின்னு வந்தீங்கன்னா அது கொஞ்சம் பொறுமை தேவை, ரைட்? ஏன்னா ஸ்ரீலங்காவில் வந்து அப்படி ஒன்றும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இல்லை. தமிழ் சினிமாவிலே அப்படி இல்லை. நீங்கள் பக்குன்னு போயிடனோடனே அப்படி டக்குன்னு இடத்த கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே காலம், குழந்தை பிறக்கிறதுக்கும் 10 மாதம் ஆகும், அந்த புள்ள எலும்பி நடக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். ஸ்கூலில் 10 வருஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஓலெவல் முடிக்க, ஒரு டிகிரியை வாங்குறதுக்கே நமக்கு 15 வருஷம் ரன்னிங் இருக்குது. ஸ்கூல் முடித்து ஏ லெவல் முடித்து ஹையர் ஸ்டடீஸ் போயிட்டு தான் டிகிரி வாங்கும். அதே மாதிரி தான் இருக்கும் இந்த கிராஜுவேஷன் பாத்தேன்னு சொல்லுவாங்க. இந்த கிராஜுவேஷன் பாத்தே யாருக்குமே டப்புன்னு எக்ஸ்ட்ரேட் பண்ணி வராது. இயக்குனர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நடிகர்களுக்கு வந்து முடிஞ்ச அளவு இந்த மிரர் ப்ராக்டிசஸ், இந்த சின்ன சின்ன ஆக்ட்ஸுகள் இதுகள்லாம் பண்ணுங்க, இமிட்டேட் பண்ணாதீங்க. இந்த டிக்டாக் இப்போ என்னை கேட்பாங்க, அடுத்த கேள்வியாகவே இருக்குது. இல்லை என்னை கேட்பாங்க, ஏன் நீங்கள் டிக்டாக் பண்ணுறதில்ல, ஏன் நீங்கள் வந்து யூடியூப்பில் பண்ணுறதில்ல? அது விளாக்ஸ் பண்ணுறது வந்து வேறு விஷயம், அதுக்கு நீங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும், சும்மா இன்னைக்கு அது வேற. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த டிக்டாக் பண்ணுறதோ இமிட்டேட் பண்ணுறது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அது வந்து ஆக்டிங் வந்து நீ ஸ்கூலுக்கு போயிட்டு தான் ஆக்டிங் வரும்னு சொல்ல முடியாது, சரியா? சில பேர்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் சில நடிகர்கள்லாம் நடிகர்களே இல்லைன்றுவாங்க. பெரிய பெரிய ஸ்டார்களையே வரலாம் என்ன நடித்தார், தர படங்களையும் சும்மா அதே மாதிரி தான், தாடியை கூட ட்ரிம் பண்ண மாட்டார், அதே மாதிரி வந்து ஸ்டன் என்ன சர்க்கஸ் கட்டிட்டு போனார் அப்படிம்பாங்க நிறைய வித்தகர்கள்ட்ட கேட்டிங்கன்னா. இப்போ அதே மாதிரி இந்த இவங்கள்ட்ட சில பேர், உங்களுக்கு தமிழ் இதுலேயே நான் எக்ஸாம்பிள் பண்ணுறேன், எம்எஸ் பாஸ்கர் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவங்களோட ஆக்டிங்கு, அப்படி இருக்கும். நாசர் அப்படி இருக்கும். அதனால் ஆக்டிங்கிறது வந்து பயிற்சி தான், ப்ராக்டிஸ், பயிற்சி. இயக்குனர்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இலங்கையை பொறுத்தவரைக்கும் நீ இயக்குனர் ஆகணும்னு வர்றீங்க அப்படின்னா போய்ட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு வாங்க. ஸ்ரீலங்கா டெலிவிஷன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது, இல்லைன்னா இந்தியாவில் போயிட்டோ இல்லாட்டி எங்கேயோ ஒரு கணக்கான ஒரு ட்ரைனிங் வந்து ஒரு 1 இயர் தேவை. இல்லைன்னு சொன்னால் சில பேர் வந்து இப்போ எனக்கு தெரிய பிரவீன், நரேஷ் இவங்கெல்லாம் வந்து அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக படங்களை எடுத்து தானே தன்னை செதுக்கிக்கிட்ட இதுங்க. ஆக இதுதான் பார்த்தேன் இல்லை, ப்ராக்டிஸ் தான். அது தாண்டி எனக்கு எந்த அட்வைஸும் சொல்கிறதுக்கு இல்லை, ப்ராக்டிஸ். நிச்சயமா